ஜனநாயகன் படத்திற்கான இந்த சென்சார் சான்று கிடைக்குமா என்பதுதான் இன்றைய வழக்கினுடைய இந்த விசாரணைக்கான கேள்வியாக வைக்கப்படுகிறது. ஏன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு விஜய் ரசிகர்கள் தரப்புல மிகவும் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் பல்வேறு காரணங்களால இந்த வழக்கு இன்னமும் நிலுவையில் இருக்கு. அதனால இன்னைக்கு இந்த சென்சார் சர்டிபிகேட் கிடைக்குமா? ஒருவேளை இந்த இன்னைக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா குடியரசு தினம் பூர்த்தி செய்யற மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரியான ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கு. இன்று இந்த விசாரணையில என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். விவரங்களோட செய்தியாளர் மணிகண்டனும் இணைஞ்சிருக்காரு. மணிகண்டன், தொடர்ந்து பேசலாம் நாம இதை பத்தி. ஏன்னா இதுக்கு முன்னாடி மேல்முறையீடு செஞ்சப்பவும் வழக்க ஏற்க மறுத்துட்டாங்க. ஆனா பட தயாரிப்பு நிறுவன தரப்புல இருந்து இப்ப வரைக்கும் சென்சார் தரப்புல கேட்கப்பட்ட விஷயங்கள் பூர்த்தி செய்வதற்கான ஏதேனும் நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்களா? அந்த விஷயங்கள் இன்னைக்கு பூர்த்தி செய்யுமா? இல்ல என்ன மாதிரியான வாதங்களை முன்வைக்க இருக்காங்க? அதை பற்றிய தகவல்கள் என்னவாக இருக்கிறது மணிகண்டன்? இந்த வழக்கு தொடங்கியதிலிருந்து சிபிஎஸ்இ, அதாவது தணிக்கை சார்ந்த குழுவின் சார்பில் வைக்கப்படக்கூடிய ஒரு முக்கிய கோரிக்கை, ஒரு முக்கிய வாதம் என்பது அந்த 5 நபர் கொண்ட குழுல ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட காரணங்களை சொல்லி இந்த திரைப்படத்தை மறு தணிக்கைக்கு ப்ரொடியூஸ் செய்யணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய கோரிக்கையா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உச்ச நீதிமன்றத்திற்கு போகும்போது அவர்களுடைய வாதம் என்னவாக இருந்தது என்றால், குறிப்பாக ஒரு ஒரு குறிப்பிட்ட டேட்டோ அல்லது டெட்லைனோ எதுவுமே குறிப்பிடாததற்கு முன்பாக, அதாவது சர்டிபிகேட்டை இஷ்யூ செய்யறதுக்கு முன்பாக ஜனவரி 9ஆம் தேதி திரைப்படத்தை வெளியிடுறோம் அப்படின்னு திரைப்பட தயாரிப்பாளர் குழு சொல்றது ஒரு பிரச்சனை பில் பண்ணுவதாக உச்ச நீதிமன்ற நீதிபதி கருத்து தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி கருத்து தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில தான் கேவிஎன் புரொடக்ஷன் உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க. ஆனா உச்ச நீதிமன்றத்துல இது தரப்பா உயர் நீதிமன்றமே ஒரு தலைமை நீதிபதி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்க நிலையில இதை வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள முடியாது, நீங்க மீண்டும் தலைமை நீதிபதி பெஸ்டியே அணுகுங்க, அங்கேயே உங்களுடைய வாதங்களை வச்சு சொல்யூஷன்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியா தான் இன்னைக்கு இந்த தலைமை நீதிபதி அமர்வு MM ஸ்ரீவத்சா, G அருள்முருகன் அமர்வுல இன்னைக்கு இந்த வழக்கு என்பது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. மேட்டர்ஸ் டேக்கன் அப்ன்றத பார்க்க முடியுது. ஸோ இனி வரக்கூடிய நாட்கள்ல, இனி வரக்கூடிய நேரங்கள்ல, வாதங்கள்ல 2 தரப்புகளுமே அவர்கள் சார்பிலான கருத்துக்களை தெரிவிப்பாங்க. ஏற்கனவே சிபிஎஸ்சில ஒரு 27 கட்டு இந்த திரைப்படத்துல குறிப்பிட்டிருக்கிறதா பார்க்க முடியுது. ஆனா ப்ரொடக்ஷன் சார்பில் அந்த 27 கட்டு இருந்தா படத்துடைய கதைக்கரு மெயின் லைன் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றத சிபிஎஸ்சியிடமே தெரிவித்ததாக பார்க்க முடிகிறது. இந்த 27 கட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா சிபிஎஸ்சி மேபி இந்த வாதத்திலிருந்து விலகி அவங்களுக்கான சர்டிபிகேட்டை கொடுக்கறதுக்கு ஒப்புதல் அளிக்கலாம் அப்படின்னும் கூறப்படுது. ஆனா இந்த 27 கட்டை ப்ரொடக்ஷன் ஏத்துக்கிட்டாங்களா? இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல அவங்க என்ன மாதிரியான அப்டேட்ஸ படம் வெளியிடுறதுக்கான நோக்கத்தை நோக்கி முன்னெடுத்திருக்கிறாங்கன்றத வாதம் வைக்கும் போதுதான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இது நாள் வரையில உயர் நீதிமன்றத்துல தனி நீதிபதி தலைமை நீதிபதியை சந்திச்சு உச்ச நீதிமன்றம் போய் மீண்டும் உயர் நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அமர்வுக்கு தான் இந்த வழக்கு தற்போது வந்திருக்கு. விசாரணைகள் தொடங்கி இருக்கு. தொடர்ந்து இந்த விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறத பார்க்க முடியுது. மணிகண்டன், இப்ப இதற்கு முன்பாக, அதாவது உச்ச நீதிமன்றத்துக்கு போறதுக்கு முன்னாடி 2 நீதிபதிகள் அமர்வு முன்பாகவும் விசாரணைக்கு வந்துச்சு. அதாவது அன்னைக்கு தனி நீதிபதி உத்தரவு கொடுத்தாங்க, அன்னைக்கு மதியமே மறுபடியும் இந்த விசாரணை வந்துச்சு. அப்ப 2 நீதிபதிகள் அமர்வுல என்ன சொல்லியிருந்தாங்க, அதாவது நீங்க இந்த சென்சார் சான்றிதழ் கிடைக்கிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் குறிப்பிட்டு வச்சிருந்தாங்க. அதே மாதிரி அவங்க தரப்புல கேட்கக்கூடிய விஷயங்களையும் நீங்க தரணும் அப்படிங்கிறது தானே இந்த வழக்குடைய சாராம்சம். இப்ப இதுக்கு பட தயாரிப்பு நிறுவனம் அதுக்கான முயற்சிகள் எடுத்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. இப்ப அது பத்தின தகவல் எதுவும் வெளியாகிருக்கா? நிச்சயமாக இப்ப 2 தரப்புல இருந்துமே ஒவ்வொரு தரப்புக்கும் 30 நிமிடங்கள் வாதிட உள்ளதாக சீஃப் ஜஸ்டிஸ் முன்னாடி 2 தரப்பு வழக்கறிஞர்களுமே சொல்லியிருக்காங்கன்றத அண்மை செய்தியா பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் சென்சார் போர்டு தரப்புல அறிக்கை தாக்கல் செய்து கூடுதல் சாலிசிட்டர் ஜெனரல் ERL சுந்தரேசன் அவருடைய வாதத்தை தொடங்கி இருக்கிறாங்க. ஒரு 30 மினிட்ஸ் அவங்களுடைய சைட் வாதங்கள்ல முன்வைக்க இருக்கிறாங்க. அதனை தொடர்ந்து கேவிஎன் புரொடக்ஷன் சார்பில் ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் அவங்களுடைய தரப்பு வாதங்களை முன்வைக்க இருக்கிறாங்க. அவங்களும் ஒரு 30 மினிட்ஸ்ல ஒரு 1 hour லாங் ப்ரொசெஷனா இந்த வாதம் போகுதுன்றத பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு வழக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த வழக்காக அவர்களுடைய திரைப்படம் சார்பில் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே சீஃப் சாலிசிட்டர் ஜெனரல் அளவுல மிகப்பெரிய
லா டேர்ம்ஸ்ல ஒரு மிகப்பெரிய வழக்கறிஞர்கள் இந்த வழக்குல ஆஜராகி இருந்ததை பார்க்க முடியாது. அக்கார்டிங்லி பேரலா கேவிஎம் புரொடக்ஷன் சார்பிலும் மூத்த வழக்கறிஞர்கள் வாதிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில இப்ப சிபிஎஃப்சி சார்பிலையும் அதே போல கேவிஎம் புரொடக்ஷன் சார்பிலையும் ஆஜராகியுடைய வழக்கறிஞர்கள் 2 பேருமே தலா 30 நிமிடங்கள் வாதாட உள்ளதாக தலைமை நீதிபதியிடம் சொல்லியிருக்காங்க. டுவர்ட்ஸ் இந்த பிலிம் ரிலீஸ் ஆகிறதுக்கோ அல்லது பிலிமை மறுபடியும் மறுதணிக்கை செய்யறதுக்கோ 2 தரப்பினருக்கும் அவர்களுடைய நியாயத்தை அவர்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கு ஒவ்வொரு தரப்புக்கும் 30 நிமிடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக சிபிஎஃப்சி அவங்களுடைய அறிக்கையை தாக்கல் செய்து சாலிசிட்டர் ஜெனரல் வந்து AR சுந்தரேசன் அவருடைய வாதத்தை தொடங்கி செய்து வருகிறார். படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்ப சென்சார் போர்டு முடிவு செய்தது குறித்து பட நிறுவனத்துக்கு ஜனவரி 5ஆம் தேதியே தகவல் தெரிவிக்கப்பட்டது. 6ஆம் தேதி தான் சான்று கோரி பட நிறுவனம் வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத சென்சார் போர்டு தரப்புல தெரிவிக்கிறாங்க. ஏன்னா 9ஆம் தேதின்றத இவங்களே ப்ரீஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே 9ஆம் தேதி ரிலீஸ் செய்யப்படும் அப்படின்றத ஒரு 1ஆம் தேதி வாக்கிலே படக்குழு அறிவிச்சிருந்தாங்க. இருந்தாலும் 5ஆம் தேதி சென்சார் போர்டு சார்பில் இந்த படத்தை வந்து மீண்டும் சென்சார் போர்டுக்கு அனுப்ப முடிவு செய்ததாக படக்குழு தயாரிப்பு குழுவுக்கு தெரிவித்ததன் அடிப்படையில தான் இன்னும் 3 நாட்கள் தான் இருக்கு. இப்ப மீண்டும் மறுதணிக்கைனா இன்னும் ஒரு 10 to 15 days ஆகும் அப்படின்றதுனால லீகலா முன்னெடுக்கலாம் அப்படின்ட்டு 6ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்துல கேவிஎம் புரொடக்ஷன்ஸ் ஒரு வழக்கை முன் தொடர்கிறாங்க. அதனை தொடர்ந்துதான் வாதங்கள் நடத்தப்படுது. தனி நீதிபதி முதல்ல விசாரிச்சு சிபிஐ சான்றிதழ் வழங்கணும்னு சொல்றாங்க. தலைமை நீதிபதிக்கு மேல்முறையீட்டுக்கு போகுது. தலைமை நீதிபதியும் அந்த உயிர் சான்றிதழ் வழங்க உத்தரவை வந்து ரத்து செய்யறாங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க. உச்ச நீதிமன்றம் இத வழக்கா எடுத்துக்க முடியாது விசாரணைக்கு, நீங்க சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சுக்கே போங்க, ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சுக்கே போங்கன்னு சொன்னதன் அடிப்படையில இன்னைக்கு அந்த கேஸ் லிஸ்ட் ஆகுது. அந்த கேஸ் வந்து ஒரு 17வது நம்பர்ல லிஸ்ட் ஆகி இப்ப விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு சிபிஎஃப்சி சார்பு வாதங்கள் தற்போது முன்வைக்கப்பட்டு வருகிறது. 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttv@dttv.in. 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttv@dttv.in.